கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி ஆராதிச்சு வெற்றியோடு 24 பின்னால தள்ளிட்டு கிருபையினால 25 கால் வைக்க வந்திருக்கிறோம். சேர்ந்து வாசிப்போமா? எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலத்தையும் செலவழிச்சு வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்க 124 சங்கீதம் 1 to 8 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும். ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணீர் தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். இதை ருசிச்சவங்க சும்மா இருக்க முடியாது. இதை அனுபவிச்சவங்க இப்ப சும்மா இருக்க முடியாது. இத வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க இப்ப சும்மா இருக்க மாட்டாங்க. அதுல 7, 8 மறுபடியும் வாசிப்போம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது. என்ன கவுனி? அதுல கண்ணி வச்சவன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், கண்ணின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கண்ணி வச்சவன் ஒண்ணு, கண்ணி ஒண்ணு. கண்ணி வச்சவன் யார் தெரியுமா? நல்ல பலசாலி. கண்ணி வச்சவன் நல்ல திறமசாலி, நல்ல அனுபவசாலி. அவன் முழு பலத்தையும் பிரயோகித்து, அவன் முழு சாமர்த்தியத்தையும் பிரயோகித்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சபைக்கு எதிராக அவன் கண்ணி வச்சான். அவனுடைய முழு ஞானத்தையும் பயன்படுத்தினான், முழு பலத்தையும் பயன்படுத்தினான், முழு சத்துவத்தையும் பயன்படுத்தினான். அவன் வச்ச கண்ணி இருக்குல்ல, அதுவும் அந்த கண்ணி சாதாரண கண்ணி அல்ல, அதுவும் பலம் உள்ளது. அவன் பலசாலி, அதுவும் பலம் உள்ளது. நல்லாத்தான் திட்டம் பண்ணா, நல்லாத்தான் குறி வச்சான், நல்லாத்தான் நமக்கு எதிராகவே நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே கண்ணி வச்சான். குறித்த நாளில அந்த கண்ணி நம்ம காலில் சிக்கணும், நீயும் நானும் அழியணும் தான் அவன் திட்டம். நல்லாதான் வச்சான், ஆனா என்னன்னு தெரியல, குறி தப்பியது. குறி தப்பியது. குறி தப்பல, என் கர்த்தர் அந்த குறிய தப்ப செய்தாரு. என் ஆண்டவர் அந்த குறிய தப்ப வைத்தாரு. உனக்கு எதிரா, உன் குடும்பத்துக்கு எதிரா, உன் திருச்சபைக்கு எதிரா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரா, உன் பிள்ளைக்கு எதிரா, உன் எதிர்காலத்துக்கு எதிரா சத்துரு குறி வச்சா, நல்லாதான் வச்சா, ஆனா குறி தப்பியது. கர்த்தர் குறிய தப்ப வச்சாரு. அனுபவிச்ச பிள்ளை கண்ணை மூடி 2 நிமிஷம் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. குறி தப்பியது. சத்துருவின் குறி தப்பியது. உனக்கு எதிரான 2024 எத்தனை குறி வச்சான் தெரியுமா? அத்தனை குறியும் தப்ப வைத்தாரு கர்த்தர்.
குறி தவற வச்சாரு, ஒன்ன தப்ப வச்சாரு. அவன் குறி தவறியது, நீ தப்பின. உண்மையா இல்லையா? தேவஜனமே, உண்மையா இல்லையா? அரண்மனையில தாவீது கிண்ணறத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். அதே அரண்மனையில சவுல் ஈட்டிய வச்சு குறி வைக்கா. 1 சாமுவேல் 18:10 இருக்கு. 10:11 வாசிங்க. 1 சாமுவேல். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன் நன்றி செலுத்த போறோம்? கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கர்த்தரை நல்லா ஆராதிக்க போறோம். ஏன் ஆராதிக்க போறோம்? அந்த காரணத்தை சொல்லிட்டு நம்ம ஆராதிப்போம். அரண்மனையில தாவீது கையில கிடார வச்சிருக்கிறான், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட வச்சிருக்கிறான். சவுல் ஈட்டிய வச்சிருக்கிறான். யா, ஒரு நிமிஷம் நிமிந்து பாருங்க. உலக பிரகாரமா கிட்டார் ஜெயிக்குமா, ஈட்டி ஜெயிக்குமா? ஈட்டி. பார்க்கிறவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, ஈட்டி தான் ஜெயிக்க போதுன்னு. உனக்கு எதிராக அவன் குறி வைக்கும் பொழுது எல்லாருமே முடிவு பண்ணாங்க, ஈட்டி தான் ஜெயிக்க போதுன்னு. நல்லாதான் குறி வச்சான். வாசி 1 சாமுவேல் 18:10 இருந்து வாசி. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். தாவீது கையில என்ன இருக்கு? சுரமண்டலம். சவுல் கையில என்ன இருக்கு? சவுல் ஈட்டி இருந்தது. உங்க கையில இப்ப என்ன இருக்கு? என்ன இருக்கு? பைபிள் இருக்கா? சரி, செல்லைகளை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஆஃப் பண்ணி தூர போடுங்க. இன்னைக்காவது சவுல் கையில என்ன இருந்துச்சு? ஈட்டி இருந்தது. தாவீது கையில என்ன இருந்துச்சு? சுரமண்டலம். சுரமண்டலம். கன்ஃபார்மா எதான் ஜெயிக்கும்? ஈட்டி தான் ஜெயிக்கும். வாசி தொடர்ந்து. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவி குத்தி போடுவேன் என்று. என்ன பாருங்க, பாருங்க, அவன் குறி வச்சா தப்பாது. ஏன்னா ஆள் இந்த நிலவசரம் இருப்பான், எல்லாவனும் அவனுக்கு கீழே தான் இருப்பான். குறி வைக்கிறதுல PhD முடிச்சவன் சவுல். அவனுக்கு இணையானவன் ஒருத்தனும் கிடையாது. அவன் குறி சரியா போய் எல்லையை தாக்கும். அப்படிப்பட்டவன் சவுல். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். இருங்க, அவன் தப்பினான் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு அடுத்த வசனத்துல ஆரம்பத்துல இருக்கு. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும். கைதட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்த போறோம். கைதட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். கைதட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஐயா, அவன் சரியாதான் குறி வச்சாயா, அவன் சரியாதான் குறி வச்சா. ஆனா தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனால சத்துருவின் குறி தவறியது. தாவீது தப்பினா. கர்த்தர் உன் கூட இருந்ததுனால உனக்கு எதிராக சத்துரு வச்ச குறி தவறியது. நீயும் நானும் தப்பினோம். இந்த ஊழியம் தப்பினது, உன் குடும்பம் தப்பினது. கடைசி நிமிஷம் வரைக்கும் சத்துரு குறி வச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவன் வச்ச குறி எல்லாம் தவறியது. கண்ணை மூடி கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த அரண்மனையில இப்பவும் போனாலும், அந்த அரண்மனைக்குள்ள இப்பவும் போனாலும், இந்த இடத்துல ஒரு சின்ன குழி இருக்கும். இந்த இடத்துல ஒரு செவத்துல ஒரு குழி இருக்கும். நீங்க தாவீதுட்ட போய், தாவீதே அது என்னப்பா செவத்துல ஒரு குழி இருக்கு அப்படின்னு கேட்டாவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? கண்ணி தெரித்தது, நான் தப்பினேன். அந்த குழி வேற ஒண்ணு இல்ல,
எனக்கு எதிரா சத்துரு வச்ச குறி அது தவறியது. என் கர்த்தர் என்ன தப்புவித்தாரு. அம்மா, இந்த 2024 சும்மா சாதாரணமா முடிக்கல. உன் வீட்டு சவத்துல எத்தனையோ குழி இருக்கும். உங்க வீட்டு சுவரில் எத்தனையோ குழி இருக்கும். ஒரு தடம் இருக்கும். தேடி போய் பாரு. வீட்டுல 4 சுவரிலையும் உன் வாழ்க்கை என்னும் சுவற்றில தேடி பாரு. அங்கங்கே சில குழிகள் இருக்கும். அங்கங்கே சில டேமேஜ் ஆகிருக்கும். அது என்னன்னு கேட்டா நீயும் நானும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? சத்துரு எனக்கு குறி வச்சா, கண்ணி தெரித்தது, நான் தப்பினேன். என் குடும்பம் 2024 சத்துருவின் கண்ணிக்கு தப்பியது. என் பிள்ளை இந்த வருஷத்துல தப்பியது. நான் தப்பினேன். என் குடும்பம் தப்பியது. எத்தனை பேர் வாழ்க்கையில அந்த குழி இருக்கு? ஏன் நான் கேட்கிறது புரியுதா புரியலையா? அந்த அரண்மனைக்குள்ள தாவீது ஈட்டிய எரிஞ்சாம்ல, அது தாவீதை விட்டு விலகி, தாவீதை கர்த்தர் தப்பு வச்சார்ல, அது அவனை விட்டு வழி மாறிச்சுல. அந்த ஈட்டி நேரா போய் சுவத்துல குத்தி விழுந்துச்சு. தாவீதுடைய இருதயத்தை பிளக்க வேண்டிய ஈட்டி சுவத்துல குத்தி கீழே விழுந்துச்சு. குத்துப்பட்ட இடத்துல சுவற்றில ஒரு குழி இருக்கு. அந்த குழி என்ன அடையாளம் தெரியும்? என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்பதற்கு அந்த குழி அடையாளம். இப்ப கேட்கிறேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையில, வாழ்க்கை என்னும் சுவரில் இதே மாதிரி குழிகள் இருக்கு? இந்த வருஷத்துல சத்துரு எனக்கு எதிரா குறி வச்சான் பாஸ்டர், ஆனா கண்ணி தெரித்தது. கர்த்தர் என்னை தப்புவித்தார் பாஸ்டர். உண்மையா இருக்கா? கை உயர்த்தினவங்க கர்த்தரை ஆராதிக்க போறோம். அந்த குழியை பார்த்து பார்த்து கர்த்தர் என்னை தப்புவித்தாரு, கர்த்தர் என்னை தப்புவித்தாரு, கர்த்தரை ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புறீங்க ஆண்டவரே? தேவ பிள்ளைய சோர்வோடு வருஷத்தை முடிக்க கூடாது, கண்ணீரோடு முடிக்க கூடாது. கண்ணி தெரித்தது, கர்த்தர் தப்புவித்தான்னு சொல்லி ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்தி வருஷத்தை முடிச்சு புது வருஷத்துல கால் வைப்ப போறோம். எல்லாம் எழுப்பி நிற்போம். எல்லாரும் கண்ணை மூடுவோம். எல்லாரும் கண்ணை மூடுவோம். உள்ள வெளியே ஹால்ல டைனிங் ஹால் இருக்கிற தேவ பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடுவோம். ஒரு நிமிஷம். என்ன தப்புவித்த தேவன், இதுவரை தப்புவித்தவர் இனியும் என்னை தப்புவிப்பா. என் கூட இதுவரை இருந்தவர் இனியும் என் கூட இருப்பா. இது உற்சாகப்படுத்துற வார்த்தை அல்ல, இதுதான் என் அனுபவம் சொல்றவங்க. நல்ல வாயால, நல்ல நாவால, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஐயா, நீ யாரும் சும்மா இருக்க கூடாது. முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போறோம். முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஷேகோ ஹல்மா தோனாமா. நல்ல ஆண்டவர் ஆராதி தேவ பிள்ளையே. கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உன் வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா பாதையை நினைத்து பார்த்து கர்த்தர் என்னை தப்புவித்தா, கர்த்தர் என்னை தப்புவித்தா, உன் குடும்பத்தை தப்புவித்தா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். யாரு வாராங்களோ வரலையோ, இந்த புது வருஷத்துல உன்னை அழைச்சவ, உன்னை அபிஷேகித்தவ, உன்னை தெரிந்து கொண்டவ உன் கூட வராரு. உன் கைப்பிடிச்ச அத்தனை பேரும் கடந்த ஆண்டோடு உன்னை விட்டு விலகி இருக்கலாம். ஆனா கற்பத்துல உருவாக்கினவ, ரத்தத்தினால் மீட்டவ இந்த புது வருஷத்துல உன் கையை பிடிச்சு, உன் கையை பிடிச்சு, உன் கையை பிடிச்சு
அன்பான தேவ, யார் வந்தாலும் வராவிட்டாலும் என் கர்த்தரே கூட வாராரியா. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவனே கூட வாராரியா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அன்பான அன்பான இயேசு வாக்கு கொடுத்தவங்க விலகி இருக்கலாம், உன்னை உண்மையா நேசித்தவங்க விலகி இருக்கலாம். ஆனா தாயின் கருவில் உன்னை சிருஷ்டித்த தெய்வம், உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம் ஒருபோது உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் உன்னை கைவிட மாட்டாரையா. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. என் கையை அன்னைக்கு பிடித்தவ, இந்த கையை பிடித்த எத்தனையோ பேர் இல்லாம போயிட்டாங்க. அன்றைக்கு என் கையை பிடித்தவ இன்றைக்கு வரைக்கும் என் கூட இருக்கிறேன். நீர் என்னை விட்டு விலகாத தெய்வம். மலை போல மனிதர்கள் மாறலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், மாறாத கிருபை உள்ள தேவன். அன்பான இயேசு என்னோடு வரும், அது போதும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த புது வருஷத்துக்குள்ள உம்முடைய கிருபையினால இந்த அடியானை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த புது வருஷத்துல உம்முடைய மாபெரும் கிருபையினால என் குடும்பத்தை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த சபையை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த புது வருஷத்துல என்னுடைய முதல் ஜெபம், என்னுடைய முதல் ஜெபம், என்னுடைய முதல் ஜெபம், என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மைதான என் பக்கத்திலே என் முதல் ஜெபம். வாழ முடியாது, என் கூடவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்ல பலத்தோடு சொல்லுங்க, என் பக்கத்திலே என் கூடவே இரும். ஓ இயேசுவே, எனக்கு வேற எது வேண்டாம், வேற யாரும் வேண்டாம். ஆனா நீங்க மட்டும் எனக்கு வேணும். நான் வாழ முடியாது. சொல்லுங்க, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. வாழ்க்கை வெளிச்சமா
அவர்தான் உன் வெளிச்சம். மொத்த சபையோ ஒரே குரலில மேல கரத்தை உயர்த்தி அடி நெஞ்சிலிருந்து ஆண்டவரை பார்த்து, இந்த வருஷத்துல எனக்கு வேற எந்த தேவையும் இல்லப்பா, ஒரே தேவை எது இருக்கோ இல்லையோ நீங்க மட்டும் என் கூடவே. என் பக்கத்தில் முழு சபையில் சேர்ந்து கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்த இந்த புதிய ஆண்டுக்காக கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி புது கிருபை புது கிருபை புது கிருபை இந்த சபைக்கு தாக்கப்பா. பிறந்தது புது வருஷம் அல்ல, உனக்கான ஒரு புதிய ஆரம்பம், உன் காத்திருப்புக்கான ஒரு புதிய ஆரம்பம், உன் முழங்கால் ஜபத்துக்கான புதிய ஆரம்பம், உன் கண்ணீர் ஜபத்துக்கான புதிய ஆரம்பம். இந்த புதிய வருஷம் கர்த்தர் பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தருகிற ஒரு புதிய ஆரம்பம். என்னைய ஏன் இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க வச்சார் தெரியுமா? எனக்கு கொடுத்த வாக்கும் நான் சிந்தின கண்ணீருக்கும் பதில நான் பார்ப்பதற்காக இந்த வருஷத்துல என்ன பிரவேசிக்க வச்சிருக்கிறாரு, இந்த வருஷத்தை காண வச்சிருக்கிறாரு. அவர் கொடுத்த வாக்கு, நீ சிந்தின கண்ணீர், இந்த ரெண்டுக்கும் பதில பார்ப்பதற்காகவே உன்னை வச்சிருக்கிறாருமா. அடையாளம் மாறும். இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றி காண்பிப்பாரு. எந்த நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணினாங்களோ, அதே நாசரேத்திலிருந்து நன்மை செய்கிற இயேசு வந்தது போல ஒரு நன்மையும் பிறக்க வாய்ப்பில்லாத உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில அடையாளத்தை கர்த்தர் மாத்துவாரு, மாத்துவாரையா. சந்தி சிரிக்க வச்சாங்கள உன்ன, இதே ஊர்ல கர்த்தர் உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்து நன்மையினால் கிருபையினால் உன்னை முடிசூட்டுவார் ஐயா. மண்ணுக்குள்ள போன உன் காரியத்தை கர்த்தர் மறுபடியும் புடப்புட பண்ணுவாரு, வெளிப்பட பண்ணுவாரு, மறுபடியும் வெளியே கொண்டு வருவாரு.
தேவனை நம்புகிற மனிதனுக்கு என்ன நடக்கும்? தேவனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்பதற்கு இந்த ஊர்ல நீ ஒரு அடையாளம், உன் குடும்பம் ஒரு அடையாளம், நீ உன் குடும்பம் ஒரு அடையாளம். ஆண்டவர் தெளிவாக காதுல ஒரு வார்த்தையை தொனிக்க வச்சாரு. அவன் பிறந்த இந்த வருஷத்துல அந்தரங்கத்துல என் சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் நிரூபிக்க போகிற வருஷம், நான் நிரூபிக்க போகிற வருஷம், நான் நிரூபிக்கிற போகிற வருஷம். நானே கர்த்தர் என்று, நானே கர்த்தர் என்று, எனக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று, அவர் உண்மை உள்ளவர் என்று கர்த்தர் நிரூபிக்கிற ஆண்டு. கைதட்டி கர்த்தரை